ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. ஸோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாமா? அப்புறம் என்னப்பா நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்துருச்சு. இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து சீஸ்ஃபயர் பண்ணதும் தான் பண்ணாங்க. அமெரிக்கால ட்ரம்ப் பேசினாரு, பாகிஸ்தான்ல பிரைம் மினிஸ்டர் பேசினாரு, இவ்வளோ ஏன் தமிழ்நாட்டில் தளபதி கூட வந்து போரையே நிறுத்துறதுக்காக ஒரு விஷயமெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம பிரதமர் மோடி எதுவுமே பேச மாட்டேங்கிறாருப்பான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பதில் கொடுக்கிற விதமா நேத்து சாயங்காலம் பிரதமர் மோடி ஒரு ஃபயர் ஸ்பீச் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான 3 பாயிண்ட்ஸ் சொல்றேன். இந்த ஆபரேஷன் சிந்தூரை நம்ம நாட்டு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் நான் வந்து சமர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் தீவிரவாத தளங்கள் மேல எங்களுடைய பதிலடி தாக்குதல்களை இப்போதைக்கு நாங்க வந்து ஒத்தி வச்சிருக்கோம். ஆனா பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அடியவும் நாங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறையில அப்ரோச் பண்றாங்கன்றத நாங்க எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இடத்துல ஒரு கமா தான் போட்டிருக்கு, இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிற மாதிரி இது இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் நடக்க போற பேச்சுவார்த்தையில பிரதானமா நாம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. அதாவது போர் செஞ்சு ஒரு நாடு கிட்ட போயிட்டு நீங்க இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கறத விட, அந்த நாடே எங்களை அடிச்சிடாதீங்கப்பா, எங்களால முடியலன்னு வெயிட் பண்றப்போ நாம அந்த நேரத்துல போய் நம்ம டிமாண்ட வைக்கிறோன்றது இருக்கிறதுல ஒரு புத்திசாலித்தனமான செம்ம சூப்பர் ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கூட ஓகேங்க. நானும் நேற்று வீடியோவை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ஒரு வார்த்தை மட்டும் வரவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவர் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு உலகம் பூரா ஒரு விஷயத்த சொன்னார். 2 நாடுகளுக்கும் வர்த்தக ரீதியாக நான் வந்து தடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாராமா. அதனால இந்தியா வந்து அடிபணிஞ்சிருச்சாமா. அவர் சொன்னதை விட ஹைலைட்டு நம்ம நாட்டிலே நிறைய பேர் அப்போ அமெரிக்காவுக்கு பயந்து தான் இந்தியா வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கு, இந்த சீஸ்ஃபயரை வந்து ஓகே சொல்லியிருக்கு அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவில் பிரதமர் மோடி ஒரு இடத்துல கூட அமெரிக்காவுக்கு நன்றி, அமெரிக்க அதிபருக்கு நன்றின்னு சொல்லவே இல்லைங்க. நம்ம நேத்து வீடியோல கூட பார்த்தோம், எந்த ஒரு இடத்துலயுமே இந்திய ராணுவமோ இந்திய அரசோ எந்த ஒரு நாடும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த நாட்டுக்கு வந்து நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா அதுக்கு மாறா பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ஒவ்வொரு நாடையும் குறிப்பிட்டு அமெரிக்காவுக்கு நன்றி, சைனாவுக்கு நன்றி அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவை கூப்பிட்டு அங்கே பாருங்க பாகிஸ்தான் வந்து உங்கள் மேலே அணு ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதாகவும், ஐயோ அணு ஆயுதமா, அதெல்லாம் வச்சு தாக்குனா நாங்கள் தாங்க மாட்டோம்னு சொல்லி இந்தியா பயந்துட்டதாகவும் இன்னொரு பக்கம் வதந்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமாக கூட அந்த வீடியோவில் பிரதமர் மோடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த அணு ஆயுதங்களை வச்சு பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க, இந்தியாவையும் இந்திய மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு சொல்லியிருக்காரு. அதுல இருந்து சோசியல் மீடியா முழுக்க பிரதமர் மோடி தாங்க ட்ரெண்டிங். ட்விட்டர்ல கூட லயன் பிஎம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெளிவா புரியணும்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், இந்த வீடியோவை பாருங்களேன். उनके राफेल हमारे शाहीनों के निशाने पर आए और अल्लाह के फजल से फेल हो गए। युद्ध के मैदान पर हमने हर बार पाकिस्तान को धूल चटाई है और इस बार ऑपरेशन सिंदूर ने नया आयाम जोड़ा है. இதுல ஒருத்தர் ஜெயிச்சுட்டு பயங்கர சந்தோஷத்துல பேசுறாராம், இன்னொருத்தர் வந்து அடிபணிஞ்சு போய் ரொம்ப கம்மியா பேசுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல யாரு பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க, யாரு கொஞ்சம் அப்படியே பயந்து நடுங்கி பேசுறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேத்து இந்த வீடியோவை வெளியிட்டதை தொடர்ந்து இன்னைக்கு பிரதமர் மோடி ஆதம்பூர்ல இருக்கக்கூடிய ஏர்பேஸ்ல இருக்க ராணுவ வீரர்களை சந்திக்க போயிருக்காரு. பாகிஸ்தான் நிறைய விஷயங்களை கிளைம் பண்ணாங்க, நாங்க வந்து இந்தியாவை தாக்கி இருக்கோம் அது இதுன்னு சொல்லி. அதுல அவங்க ஹைலைட்டா சொன்ன விஷயம் என்னன்னா, ஆதம்பூர் ஏர்பேஸையே அடிச்சு நொறுக்கி இருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொய்யை பிரதமர் மோடி ஒரு போட்டோ மூலமா உடைச்சிட்டாரு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாங்க அடிச்சு நொறுக்கிட்டோம்னா பாகிஸ்தான் பயங்கரமா கிளைம் பண்ணி பெருமையா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப பத்திரமா இருக்குன்னு சொல்ற விதமா அது கவர் ஆகிற மாதிரியே ஃப்ரேம் வச்சு ஒரு போட்டோ போட்டிருக்காரு. பின்னாடி வந்து அது அழகா பல ரொம்ப நல்லா சேஃபா இருக்கு. பதிலே இல்லாம ஒரு போட்டோவாலேயே பாகிஸ்தானோட எல்லா பொய்களையும் அடிச்சு நொறுக்கி இருக்காரு. அது போக அவர் முடிச்சிட்டு போகும்போது ராணுவ வீரர்கள் எல்லாருமே பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி கத்துறது உண்மையாலுமே ஒரு கூஸ் பம்ப் மொமெண்டா தான் இருக்கு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. भारत माता की
माता की। அமெரிக்கா சொன்ன நிறைய பொய்கள், பாகிஸ்தான் சொன்ன கட்டுக்கதைகள் எல்லாத்துக்கும் பதில் தர விதமா ஒவ்வொரு விஷயத்தையும் உடைச்சு உண்மைகளை இந்திய ராணுவமும் இந்திய அரசாங்கமும் கொடுத்துட்டு இருக்காங்க. நாட்டு மக்களே பிரமிச்சு போயிருக்காங்க. ஓ, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு. என்னதான் இவ்வளோ சூப்பரான விஷயங்கள் பண்ணாலும் இந்த பக்கம் எரிய வேண்டியவங்களுக்கு எரியும்ல, அதுக்காக நாம ஏதாவது பண்ணணுமேனு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, காங்கிரசினுடைய எம்பியான ஜெயராம் ரமேஷ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரதமர் மோடி பங்கேற்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கிறோமோ அந்த எல்லா கேள்விக்கும் செவி சாச்சு அவர் கரெக்டான பதிலா சொல்லணும். பாராளுமன்றத்துல சிறப்பு கூட்டத்தொடரையும் கூட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்களாமா, அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிரதமர் மோடி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுங்கிறத தான் இவர் சொல்றாரு. உலக நாடுகள் எதிரி நாடுக்கு கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம், ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. சரி, சொல்லுவாரு, வெயிட் பண்ணுவோம். நாட்டையே மொத்தமா உழுக்குன ஒரு சம்பவம் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. அதுல மே 13ஆம் தேதி தீர்ப்பு வரும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 9 பேருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருந்தாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து தண்டனை விவரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை நீங்க மேல்முறையீடு செஞ்சீங்கனாலும் இதே தண்டனை தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிபிஐனுடைய வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 85 லட்சம் இழப்பீடு தரணும். அதாவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் தலா 10 to 15 lakhs இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை தொடர்ந்து அரசியல் கட்சிகள் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே பொதுமக்களும் சேர்ந்து இந்த தீர்ப்புக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி யாராவது தப்பு செய்யணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு பாடமா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரோட்ல பைக்ல போயிட்டு இருந்த ஒருத்தரை எட்டி உதைச்சு அவர்கிட்ட இருந்த 7.5 சவரன் நகைய ஒரு 4 பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க திமுகவை சேர்ந்தவங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வெளிவந்திருக்கு. நிறைய பேர் வந்து திமுக இளைஞரணியை சேர்ந்தவங்க இப்படி பண்ணிருக்காங்களா, இது திமுகவா இல்ல திருட்டு கும்பலா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்ண, இன்னொரு பக்கம் விடியல் ஆட்சியில இதெல்லாம் சகஜம்பா, இதுக்கு போய் ஷாக் ஆகிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஆள் வந்து ஜிபி முத்து அவர்கள். அவரு இப்ப வந்து ஒரு சூப்பரான கேஸை கொடுத்திருக்காரு. கிணத்த காணங்க அப்படிங்கிற மாதிரி, ஐயா இங்க இருந்து தெருவை காணோங்க அப்படின்னு கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த தெருவை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடக்க போகுது நமக்கு தெரியல. ஆனா நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்தை காணோன்னு கேஸ் கொடுப்பீங்கன்னா அது என்னவா இருக்கும்? சட்டம் ஒழுங்கு காணோன்னு கேஸ் கொடுக்காதீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். வேற என்ன கேஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறத கிரியேட்டிவா யோசிச்சு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முதுமலையில யானைகள் சரணாலயத்தை பார்வையிடுறதுக்கு இன்னைக்கு முதல்வர் போறாரு. அதனால பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷனா போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாரும் என்னங்க இது, பிரதமர் வந்தா கூட இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட மாட்டேங்கிறாங்க, ஆனா நீங்க இப்படி எல்லாம் ரூல்ஸ் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி லைட்டா டென்ஷன் ஆயிருக்காங்க. ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க, இந்தியா பாகிஸ்தான் போரையே பேரணி மூலமா நிறுத்தியிருக்காரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிதான் ஆகணும்ல. சோ யாரும் முதுமலை பக்கம் போகாதீங்க. 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வினுடைய ரிசல்ட்ஸ் நாடு முழுக்க வெளிவந்திருக்கு. அதுல ஆந்திராவினுடைய விஜயவாடா ஃபர்ஸ்ட், கேரளாவினுடைய ட்ரிவாண்ட்ரம் செகண்ட், தமிழ்நாடு சென்னை 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் முதல் 3 இடங்களை பிடிச்சது தென் மாநிலங்களா இருக்கு. நம்ம கூட இருக்கவங்கள நாம பாத்துக்கிட்டா நம்மள மேல இருக்கவன் பாத்துப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு லைனுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஒரு பள்ளியில வேலை செஞ்ச ஆசிரியருக்கு அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் 60 லட்சத்துக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. உண்மையாலுமே பயங்கர நெகிழ்ச்சியான சம்பவமா இருக்கு. நம்மளும் வேணா நம்ம தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைப்போமா, 60 லட்சத்துக்கு இல்லைனாலும் சின்னதா ஏதாவது பண்ணாலும் வாங்கிப்போம். சார் ராஜவேல் சார் கேக்குதா சார், வீடு கட்டி கொடுத்திருக்காங்களா சார். ஒருவேளை உங்க ஹெட் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.